பிறந்தாரு. ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம். ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம். உயிரெல்லாம் பாட்டு பாடும், மயிலெல்லாம் ஆட்டமாடும். ஏசப்பா ஏன் இந்த உலகத்துக்கு வந்தாங்கன்னு தெரியுமாடா? ஏன் பாவிகளாகிய நம்ம ரட்சிக்கதா எருமையின் கொள்ளமா இந்த உலகத்துக்கு வந்தாங்க. தாழ்மை ரூபமாற்றிருந்தாரே பாவியம் உன்னையும் ரட்சிக்க மன்னாதி மன்னனை சுற்றிருந்தாரே பாவியம் உன்னையும் ரட்சிக்க மன்னாதி மன்னனை சுற்றிருந்தாரே மெய்ப்பொருளாவிலே மந்தை காத்திருக்க மெய்ப்பொருளாவிலே மந்தை காத்திருக்க விந்தூர சேனையெல்லாம் கை கொண்டு பாடினது விந்தூர சேனையெல்லாம் கை கொண்டு பாடினது அல்லேலூயா துதி பாடிடுவோம் அல்லேலூயா துதி பாடிடுவோம் இயேசு நாமத்தை உயர்த்துவோம். டட்டா டுமுக்கு 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 டுமுக்கு. என்னடாச்சு உனக்கு? டட்டா டுமுக்கு 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 டுமுக்கு. என்னது டுமுக்கு டுமுக்கு? அதுவா, இப்போ இந்த சாங் தான் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அதான் ஒரே ஒரு வாட்டி ஆடலாம்னு. அவ்வளோதானே, ஆடிட்டா போச்சு. நமஸ்காரம் எங்க வாழ்க்கையெல்லாம் சொல்லிடுவோம் அவர் வார்த்தையின்படி தூண்டில போட்டா மீது வளையுள்ள வெள்ளி பணம் பேசு ஆண்டவர்க்கு நமஸ்காரம் எங்க வாழ்க்கையெல்லாம் சொல்லிடுவோம் அவர் வார்த்தையின்படி தூண்டில போட்டா மீது வளையுள்ள வெள்ளி பணம். ஒரே ஒரு ஆசைடா. என்னடா சொல்லு. ஒரே ஒரு பாட்டு கூட சண்டே கிளாஸ் பசங்க மாதிரி ஆடலாம்டா. ஏன்? ஒன்றும் இல்ல, அப்பதான் கொஞ்சம் ஈஸியா ஆடுவல்ல. சரி ரைட்டு. அப்புறம் போகிறவ போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவ போல காணப்பட்டாலும் இயேசு. மெசேஜ் சொன்னோமா கிளம்பிட்டே இருக்கணும். மெசேஜ் என்னன்னா, இந்தியான்றது எல்லா மொழியும் எல்லா கலாச்சாரமும் சேர்ந்தது. ஆண்டவர் பாகுபாடின்றி எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறாரு. ஏன்னா மலையாளத்துல ஆடுறதுக்கே மூச்சு திணறிடுச்சு. நான் ஆடுற மாதிரி ஸ்டெப் சொல்லுங்கண்ணா. அவ்வளவுதானே. நீ ஆண்டவரை எப்படி ஆராதிப்ப? எப்படி ஆராதிப்பேன்? கை தட்டி துதிச்சு ஆராதிப்பேன். அதேதான், அதுதான் ஸ்டெப்பே. கர்த்தருமை நித்தமும் நடத்தி மாவறட்சி திரட்சியை தருவார். கர்த்தருமை நித்தமும் நடத்தி மாவறட்சி திரட்சியை தருவார்.
நடத்துவார். உன் ஆத்துமாவை விருத்தி செய்வார். உன் ஆத்துமாவை விருத்தி செய்வார். பிள்ளைகளுக்கு பையங்களுக்கும் இப்பவே சொல்லி தந்துடுறேன். அவளை பார்த்தா நமக்கு ஆண்டவருக்கு ஏற்ற மனை மாதிரி இருக்கு மாதிரி தோணும். சோதனம் தோணும். வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, போற இடத்துல, வர இடத்துல இவதான் நம்ம வாழ்க்கை துறையா இருப்பாளோ அப்படின்னு தோணும். அவன் தப்பிச்சிரு ராசா. பாலியத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடியே எங்கள் வாலிபத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பாலியத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடியே எங்கள் வாலிபத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். சவால் 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 சவாலே நாங்கள் யோசேப்பை போல் சவால் விடுவோம். சவாலே ஓ சவால் 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 சவாலே நாங்கள் யோசேப்பை போல் சவால் விடுவோம். சவாலே சாத்தானுக்கு சாத்தானுக்கு ஓஹோ சாத்தானுக்கு சவாலிடும் சந்ததி நாங்க. சேனைகளின் தேவனை போல் வீரர்கள் நாங்க. சாத்தானுக்கு சவாலிடும் சந்ததி நாங்க. சேனைகளின் தேவனை போல் வீரர்கள் நாங்க. போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? இதுக்கு மேல ஆடினா சக மக்கள்லாம் ஏஞ்சி போயிடுவாங்க. இன்னும் அடுத்த போயிடுவாங்க பார்க்க வேணாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்றேன்னு மட்டும் பாரு. அப்பா என்ன ஒரு டான்ஸு! உண்மையில எனக்கே பொறாமையா இருக்கு. இப்படி ஆடுறாங்களே டான்ஸ் அப்படின்ட்டு. நம்ம சும்மா வந்து 2 காலை ஆடிட்டு போறதுக்கே எனக்கு ஆக்சுவலாக கால் வலிக்குது. ஆனால் பிள்ளைகளை பார்த்தீங்களா எவ்வளோ டயர்டாக இருக்காங்க. 4-5 டான்ஸு ஸ்கிட்டு அப்படியும் அவங்க வந்து இந்த யூத் ப்ரோக்ராமை நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அத்தனை டான்ஸு ப்ரோக்ராம் எல்லாமே அழகாக பண்ணியிருக்காங்க. அதுவும் மட்டும் இல்லை, எல்லாருமே காலேஜுக்கு போகிறவங்க. ரஜினாக்கா வீட்டில் நைட்டு 9 மணிக்கு மேலே போயிட்டு 10-11 மணி வரைக்கும் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு, அதுவும் குறுகிய காலத்தில் தான், ரொம்ப நாளைக்கு முன்னாடிலாம் கிடையாது. குறுகிய காலத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இவ்வளோத்துக்குள்ள சிறப்பாக அதுவும் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டான்ஸையும் பார்க்கும்போது எப்பா இது சூப்பராக இருக்குப்பா, அடுத்ததை பார்க்கும்போது அப்போ அதோட அது சூப்பராக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலாக நம்மளுக்கு என்ன தோணுது. பட் ஆனால் எல்லா டான்ஸுமே செம மாசாக இருந்துச்சு. உண்மையில எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் டான்ஸ் ஆடும்போது ஃபுல்லாக சுற்றி தான் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாருமே வந்து அவ்வளோ ஆர்வமாக சூப்பராக பார்த்துட்டு இருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இப்போ அடுத்ததாக வந்து ஆக்சுவலாக நம்ம ப்ரோக்ராம் எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்ததாக நன்றி உரை சொல்றதுக்கு நமது வாலிப ஐக்கிய பொருளாளர் டேவிட் அவர்கள் வருகிறார். நிகழ்ச்சியை பொறுமையாக கண்டு கணித்துக் கொண்டிருக்கும் சபை மக்கள் அனைவரும்